ஆளும் வர்க்கம், வசதி, அதிகாரம், அனுபவித்தல், இது மூணு தான் நீங்க. 2029 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முடங்கிட்டு இருக்கிறாரு மோடி. எதுக்கு? இந்த இவிஎம் எல்லாம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் ரொம்ப நாள் பண்ண முடியாது. 2029 தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மோடி கிட்ட போயிடும். தேர்தல் ஆணையத்திட்டையும் அரசமைக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த திருட்டு பசங்க யாரு? நான் ஏன் இவங்களை களவாணி பசங்கன்னு சொல்றதுக்கு இப்ப புரியுதா உங்களுக்கு? பாஜகவுக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டம் ஜனநாயகத்துக்கு வைக்கக்கூடிய வேட்டு. ஜீரோ பிஜேபி, பிஜேபிக்கு ஜீரோ, நோ ஓட். சிந்தனை தூக்கு. வணக்கம் தொடர்களே. ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பரகல பிரபாகர் உன்னதமான இந்தியர்களில் ஒருவர், சந்தேகமே இல்லை. நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர், பொருளாதார நிபுணர், இந்த நாட்டின் மீது மெய்யான அக்கறை கொண்ட ஐயா எம்ஜி தேவசகாயம், நீதிபதி மதன் பி லோக்கூர், நீதிபதி ஹரி பரந்தாமன், இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர்களில் அவரும் ஒருவர். இந்த நாட்டினுடைய தேர்தலில் எப்படிப்பட்ட மோசடிகள் அரங்கேற்றப்படுகின்றன என்பதனை துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய பலரில் அவரும் ஒருவர். மிகவும் மதிக்கத்தக்கவர். அவர் தான் சொன்னாரு, ஆந்திரத்திலையும் தெலுங்கானாலையும் ஒரிசாலையும் எப்படி இந்த பிஜேபி ஜெயிச்சுது அப்படின்றத வச்சாரு. எல்லாம் நம்மளாம் ஓட்டுக்கிட்டு போட்டு முடிச்சிடறோம். காலை 7 மணி மாலை 6 மணி வரை எல்லோரும் வந்து வாக்களியுங்கள், 100% வாக்களியுங்கள் அப்படின்னா நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அப்படியே சும்மா உத்தம மாதிரி அப்படியே சும்மா அப்படியே உருகும். இதுக்கு வேற கலெக்டர்கள் எல்லாம் வச்சுட்டு மக்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. 100% வாக்களிக்கணும், 100% வாக்களிக்கணும்ட்டு. எல்லாம் முடிஞ்சு போயிடுதுல 6 மணிக்கு. 6 மணிக்கு முடிச்சிட உடனே 10 மணிக்கு இந்த இவிஎம் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட ஆரம்பிக்கும். அதுக்கு இத்தனை செகண்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு உழுதுகிட்டே இருக்கும். அது மிட் நைட் 2 மணி வரைக்கும் அது போட்டுக்கிட்டு முடிச்சிடும். எவ்வளவு? ஒரு மிஷின்லையும் ஒரு 100 ஓட்டு இப்படி போட்டு முடிச்சிடும். ஆனால் எல்லாத்தையும் கூட்டி கட்டி பார்த்தா ஒரு தொகுதிக்கு 15,000-20,000 ஓட்டு வரும். பாஜக ஜெயிச்சிருச்சு. மோடியினுடைய தலைமைக்கு விழுந்த ஓட்டு. அப்புறம் மாபெரும் அறிஞரான அமித்ஷாவுக்கு விழுந்த ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற சங்கி கூட்டம்லாம். இப்படி தான் போட்டு முடிச்சு பதிவாகி வாக்குப்பதிவு முடியும் போது இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைக்கும் கடைசியாக தேர்தல் ஆணையம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அறிவிக்கக்கூடிய எதுக்கு பார்த்தீங்கன்னா 12% வித்தியாசம் வந்துட்டு ஆந்திராவில். அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரிசாவில் 12.48% அங்கே ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இங்கேயும் அவர் ஒரு நேரத்தில் எதிர்ப்பாளர் இவர் சந்திரபாபு நாயுடு, இவரும் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. பிஜேபியும் நல்லா ஜெயிச்சிருச்சு, மந்திரி சபையில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நடிகர் ஒருத்தர், அவர் துணை முதல்வர் தான். இதையெல்லாம் சுட்டி காட்டி துல்லியமாக எதிர்த்தவர், எதிர்த்து வருபவர், எதிர்த்து கொண்டிருப்பவர் பரகல பிரபாகர். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மனிதர், ஒரு பொருளாதார மேதை. எங்கேயாவது கன்சல்டன்சி கொடுத்தாரு அப்படின்னம்னா ஒரு மாதத்துக்கு சில கோடிகளை சம்பாரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கலாம். ஏன் நிர்மலா கிட்ட சொல்லி பார்த்து பண்ணு, ஒரு மாதம் ஒரு 10 கோடி வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னோம்னா அது பண்ணிட்டு போய்டும். அவங்க என்ன தூய வரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் முழுங்குறவங்க தான். இன்னைக்கு அவங்களும் சில விடயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பேசுவோம், இருக்கட்டும். அப்படியேப்பட்ட ஒரு மனிதர். அவர் இங்கே வந்துட்டு பேட்டி கொடுத்தாரு சென்னையில் கடந்த 9ஆம் தேதி. சென்னை ப்ரெஸ் கிளப்பில் அவர் கொடுக்க போது கூட ஹரி பரந்தாமன் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. நானும் போயிருக்க வேண்டியது, என்னால் போக முடியலை, இந்த கால் பிரச்சனையினால போக முடியலை. எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. தாமஸ்லாம் கூட இருந்திருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவங்க ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன இயக்கம்னா ஜீரோ பிஜேபி. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்க கூடாது. என்னது? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட ஜெயிக்கக்கூடாது. ஏன் ஜெயிக்கக்கூடாது? பாஜகவுக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டம் ஜனநாயகத்திற்கு வைக்கக்கூடிய வேட்டு. அவ்வளோதான். இந்த நாட்டில் ஜனநாயகம் அழியணும்னு நினைக்கிறியா?
பாஜக கூட்டணிக்கு போடு ஓட்டு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை, வேற எதையுமே அவர் பேசல. இவருக்கு ஆதரிச்சு அதெல்லாம் கிடையாது. பாஜக ஓட்டு போடுறியா, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறியா, அதிமுக ஓட்டு போடுறியா, இல்ல தினகரன் ஓட்டு போடுறியா, எல்லாம் உன் தலையிலேயே நீ போட்டுக்கிற மண்ணு அப்படின்ட்டாரு அவரு. இது ஒரு இயக்கமா கொண்டு போங்க, கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அது இயக்கமா இதை பத்தி ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டா இது வந்துட்டு ஒரு அலையை உருவாக்குது. உடனே இவங்களாம் சொல்லுவாங்க திமுகவுக்கு ஆதரவா, திமுக ஆதரவா ஒன்று செய்ய வேண்டாம், திமுக ஆதரவா என்ன செய்யணுமோ அது ஸ்டாலின் செஞ்சு விட்டாரு, அதான் நம்ம பார்க்குறோம். அவர் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பேசுறாரு, எல்லாம் ஆதரவா இருக்குது, சரியா போச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அவர் சொல்றாரு, பரந்தாமன், பரகர பிரபாகர் உள்ளிட்டோர் அடிப்படையில் யார்? இந்த புண்ணா கேட்கிறாரு. வேலை இல்லாதவர்கள், திமுகவின் கைக்கூலியாக மாறியிருக்கிறார்கள். வேங்கை வயல் சென்று பரந்தாமனும் பரகர பிரபாகரனும் பார்த்ததுண்டா? மாநில அரசை பற்றி பேசினார்களா அப்படின்ட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய அறிவுக்கு இந்த ஜனநாயக அரசியல் எட்டவே எட்டாது. இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை பறிக்கப்படுவதை இந்த நாடு கொதித்து கொண்டிருக்கிறது. 1999 இந்த நாட்டில் வாக்கு திருட்டு நடக்கின்றது. இந்த திருட்டின் மூலம் இந்த மக்களினுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை, அவருடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி, இதுல பாதிக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இல்லாட்டி நீ வணங்குறிய மோடி, இவங்கெல்லாம் தேறி இருக்க மாட்டாங்க. 2019 இவங்கெல்லாம் போர்ட் அவுட் பண்ணி விட்டுருப்போம். ஆனா திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்குது. இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் பத்தி உனக்கு தெரியாது, உன் அறிவு, அதனால சொன்ன உன் அறிவுக்கு எட்டாது அப்படின்றாங்க. யார் இவர்கள் எல்லாம் கேட்கறீங்க? யார் இவர்கள் எல்லாம்? அவங்க பேசுறதை கேளு, அவங்க எழுதின புத்தகத்தெல்லாம் பாரு. அவங்களாம் உன்னாட்ட ரகசிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு சொத்து சேர்த்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நீ ஒரு ஊழல் எல்லாம் ஊரை பார்த்தாலும் சொல்ல, ஒரு ஊழல் ஊழல், இவர் செத்துட்டாரு, அவர் செத்துட்டாரு. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது? எனது நண்பர்கள் தான் என்னை வாழ வைக்கிறாங்க. ஒரு நண்பர்கள் தான் உன்னை வாழ வைக்கிறாங்களா? ஏதோ பிரசாதம் இருக்குது தமிழ்நாடு. நீ இந்த அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற இன்னொரு, உங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரியும், உங்களோட யோக்கியதைகள் எல்லாம் தெரியும். அமைதியா இருக்கிறது காரணம் என்னன்னா உங்களை பெருசாக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒய் மேக்கிங் எ மோல் அ மவுண்டன். சும்மா சின்னதா இருக்கக்கூடிய மண் திட்டு நீங்க போற போக்குல ஒரு விட்டா நீங்க காண போயிடுவீங்க, அவ்வளவுதான். உங்களை எதுக்கு ஒரு பொருட்படுத்தி பேசணும்னு தமிழ்நாட்டில் சும்மா இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. யாரு பரகல பிரபாகரன் அப்படின்றதுக்குலாம், பரந்தாமன்லாம் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவருடைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துப்பாரு தொடர்ந்து. உன்னாட்ட காசுக்காக, பணத்துக்காக, என் மக்கள் என் மண்ணு, கடைசியில பொண்ணு, பில்டிங்கு, ரியல் எஸ்டேட்டு, பெரிய லெவல்ல வசூல் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்க. உங்களை ஒரு 190 கோடி செலவு பண்ணி தலைவராக உருவாக்க உங்களுடைய கட்சி, இதெல்லாம் எங்க? அவங்க கட்சிக்கிட்ட இருந்து கிடைத்த செய்தி தான். உங்க கட்சிக்காரர் தான் சொல்ற, நீ நல்லா கோடி கோடியா அச்சு சும்மா பூச்சி வச்சிருக்கிற அப்படின்ட்டு. எப்படி வச்சிருக்கிற? பூச்சி வச்சிருக்கிறன்ட்டு. என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே, வசூல் அடிச்சது எவ்வளவு? ஆனா உனக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி செலவு பண்ணி உன்னை ஒரு தலைவனாக்க பார்த்தாங்க. முடிஞ்சுதா? தமிழ்நாட்டில் முடிஞ்சுதா? ஒரு மட்டையும் முடியல. ஏன்? தமிழ்நாட்டில் இது அறிவு பிரதேசம், இங்க அறிவு இருக்கும், புரியுதா? சும்மா எதை தெரிஞ்சுக்கிட்டா அமித்ஷா அவருக்கு எட்ட அறிவுக்கு போலீஸ்காரனா இருந்த ஒன்று எடுத்தாந்து இங்க போட்டா அப்படியே மக்களா படிச்ச ஒரு ஐபிஎஸ், இதெல்லாம் பார்த்து மயங்குறாங்க. அது தமிழ்நாடு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர், ஜீவானந்தம், எப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள் நடமாடின களம் தெரியுமா அது? இந்த களத்துல நீ புண்ணாக்கு தலைவராக போற, நடக்கவே நடக்காது. இவங்களும் பரகல பிரபாகரும் பரந்தாமனும் அவங்க என்ன வேங்க வயல் வந்து பார்த்தாங்களா? ஏன் வேங்க வயல்ல நீ போய் பார்த்து என்ன ஆச்சு? பார்த்து என்ன பண்ணிட்ட நீ வேங்கை வயல்ல? அதே மாதிரி நீ இன்னொரு இடத்துக்கு போன,
எல்லாம் அங்கே மத மாற்றம் நடக்குது அப்படின்ட்டு. கடைசியில் சிபிஐ சொல்லிச்சால எதுவுமே நடக்கலன்ட்டு. நீ உடனே அந்த மாதிரி போய் சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு செத்தா போயிட்ட. என்னமோ மான மரியாதை இல்லாத உயிரோட தானே இருக்க. சொன்னல, அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்து அங்கே மத மாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு சும்மா துடிச்சிய. ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல நீ, ஆனஸ்டா இருந்ததுன்னா, அறிவு நாணயம் இருந்ததுன்னா, இன்டலெக்சுவல் ஆனஸ்டி. அதனால தான் உங்களை போன்றவர்களை ஒழிச்சு கட்டணுன்றது இயக்கம் வந்திருக்குது. புரியுதா? எதை எப்படி செய்யணும்னு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டு அரசியல் கடத்துக்கு தெரியும். உங்களோட இருந்து ஒரு கட்சியை நீங்க காலி பண்ண போறீங்க. அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். ஆனா நீ அந்த இடத்துக்கு வரவே முடியாது. எழுதி வச்சுக்க. முன்னாடி மைக்கெல்லாம் தூக்கிறாங்களே, இந்த ஊடகம் அப்படிதான் பண்ணும். நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் புலி கிடையாது, காகித புலி அப்படின்ட்டு. இந்த காகித புலி உருவாக்குற இப்ப விஜய்க்கு பண்ணிக்கிட்டு இல்லையா, விஜய் விஜய் அப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கும். அங்க என்னாச்சு? களத்துல பேச தெரியல, ஒன்றும் தெரியல. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். நீ நடைபாதையில் பண்ணி நடந்து போன மாதிரி ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இந்த பொண்ணாக்கு எப்படின்னா அந்த பொண்ணாக்கு அப்படி, அவ்வளவுதான். அதனால நான் இவங்களெல்லாம் பார்த்து நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஜனநாயகத்திற்காக நீதிமன்றத்திலையும் சரி, மக்கள் மன்றத்திலையும் சரி, வலிமையாக போராடக்கூடிய ஒருவர் வரக்கல பிரபாகர். அவங்க முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனை இது, அதற்கு என்னோட பதில் இது அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். அது வேற. பரவாயில்ல, அண்ணாமலை பதில் சொல்றாரு, நானும் உனக்கு பதில் சொல்வேன், விளக்கம் கொடுப்பேன், பேசுவேன். ஒன்றும் தெரியாதவங்களாம் உன்னை பொண்ணெல்லாம் பத்தி பேசுறதுக்கு. புரியுதா? நல்லா தெரியும். அப்படியே ஒண்ணுமே தெரியாது பத்திரிகையாளர்களுக்கு. அதெல்லாம் அங்க வச்சுக்கங்க, கமலாலயத்துல. அதாவது அண்ணா அந்த நடிப்பெல்லாம் அங்க வச்சுக்கங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த பத்திரிகையாளர்கள் யாரும் உங்க முன்னாடி வர்றதும் இல்லை, உங்களை பார்த்து எதுவும் வியக்கிறதும் இல்லை. நீங்களாம் சாதாரண புண்ணாக்கு, தவிடு அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. அதனால சொல்ல வரேன், இந்த நாட்டு மக்களினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. நீ ராகுல் காந்தியோட முட்டிக்கோ, அதுவும் ரேஞ்சு, அது வேற. ஆனா இவர்கள் எல்லாம் மக்களுக்காக நிற்பவர்கள். உங்களுக்கு மக்களுக்காக நின்று எங்க உங்களுக்கு பழக்கம்? மக்களை போதை விட்டுவீங்க இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் நீங்க பண்ண வேலையெல்லாம் பார்க்காது. அங்க வந்துட்டு ஒரு சர்வேத்தோட வந்துட்டு தீபத்தூண் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க அப்படியேப்பட்ட வகையரா. உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே புரியாது. ஆளும் வர்க்கம், வசதி, அதிகாரம், அனுபவித்தல், இது மூணு தான் நீங்க. உங்களுக்கு மக்களுடைய உரிமை, இந்த நாட்டினுடைய தலையெடுத்து, எதிர்காலம், இதெல்லாம் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற போர், இதை நிறுத்துறதுக்கான கேப்பபிலிட்டி இந்த நாட்டுக்கு இல்லையா இன்னைக்கு? ஏன்? உன் தலைவன் இந்த நாட்டினுடைய பிரதமர், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அடிமை, அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டுக்கு அடிமை. அதுக்கு போயிட்டு ஏன் நான் அட்ரஸ் பண்ண, அதை பத்தி பேசு, தெரிஞ்சா பேசு. இவங்களெல்லாம் பத்தி பேசக்கூடாது. மக்களை ஒன்றுபட்டு புரிச்சு. ரொம்ப அருமையா சொன்னார். ஜீரோ பிஜேபி, பிஜேபிக்கு ஜீரோ, நோ ஓட். சிந்தனை ரீதியாக தூக்குங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உரிமையை அழிக்கிறது தான். என்னத்துக்கு 2029 வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முடங்கிட்டு இருக்கிறாரு மோடி? எதுக்கு? இந்த இவிஎம் எல்லாம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் ரொம்ப நாள் பண்ண முடியாது. 2029 தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா, சட்டப்பேரவைக்கு மக்களவைக்கு முடிஞ்சிருச்சோம்னா, அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மோடி கிட்ட போயிடும். தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் அரசமைப்புகிட்டே இருக்காது. தெரியுமா? அப்ப இந்த திருட்டு பசங்க யாரு? நான் ஏன் இவங்களை களவாணி பசங்கன்னு சொல்றதுக்கு இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்படியேப்பட்ட அந்த திருட்டுத்தனத்தை உடைக்கிறதுக்காக போராடக்கூடியவர் தான் பரகலா பிரபாகர். நாம மக்கள் கிட்ட உரிமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், பறிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் தான் அண்ணாமலை கும்பல், மோடி கும்பல், அமித்ஷா கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். இதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கான வித்தியாசம். மற்றபடி வாய்க்கால் வரப்பு தகராறுலாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை பாட்டுக்கு அண்ணாமலை பண்ணிட்ட அரசியல், அதெல்லாம் பார்த்துக்கிறோம். அறிவால் அடிக்க முடியும். அண்ணா கற்றுத்தந்த பாடம் தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். அதெல்லாம் அரவிந்தர் வழி வந்தவன் தெரியும் எனக்கு எப்படி டேக்கிள் பண்ணுறது எல்லாமேட்டு. அதனால் இந்த நாட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. நீ பரகல பிரபாகரை பார்த்து அந்த மாதிரி சொல்றது, யார் இவர்களா? நீ யாரு?
நீ ஒரு புண்ணாக்கு. நீ யாரா அவளை பார்த்துட்டு யாருன்னு சொல்றது? இப்படி பேசலாமா முதல்ல? அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் அது. 2020 ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு? விளக்கம் கூட நீ பார்ப்போம். விளக்கம் கொடு. எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்? ஏன் மாறி மாறி தேர்தல் நடந்ததுன்னா நாடு அழிஞ்சு விடுமா? ஏன் அவர் சொல்றாரு உன்னுடைய விஸ்வகுரு? சொல்லு, கேட்டு சொல்லு. ஏன் அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜி ஏன் பயப்படுறீங்க? நம்ம தான் மக்கள் பத்திர செல்வா கூட இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு அவர்கிட்ட உதறு. பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். பேசவே மாட்டீங்க நீங்கள்லாம். எங்க பேசுறது? உங்களுக்காக பேசுவீங்க. சிங்காநல்லூர் வேணும், இல்லாட்டி நான் போட்டியிட மாட்டேன். ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்தல? சிங்காநல்லூராக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நான் நான் ஜெயிப்பேன். என் மக்கள் தானே, என் மண்ணு என் மக்கள். நீ அப்புறம் சிங்காநல்லூரில் மட்டும்தான் அது இருக்குதாண்ணா? என்னையா தமாஷ் பண்ற? 27 தொகுதி எதில் வேணாலும் நிறுத்துங்க அமித்ஷாஜி, நான் நிற்கிறேன். என்னோட தமிழ்நாடு, நான் எங்களோட அப்படி சொல்ல தைரியம் இருந்த உனக்கு? நான் தேர்தலில் போட்டியிடவில்லை, பரப்புரை செய்கிறேன். ஏன்? அந்த ஏற்பாடு செஞ்ச இடம் ஒண்ணுதான். தெரியும் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஏமாற்ற முடியாது. அதனால யாரையும் பார்த்து எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுறதை நிறுத்திக்கங்க. அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பேசுறேன். எடுத்தறிஞ்செல்லாம் பேசாதீங்க. அவர் எதுக்கு அப்படி சொன்னாரு? ஜனநாயகம், பாஜகவுக்கு போடுற ஓட்டு ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஓட்டு அப்படின்னு சொன்னால அதுக்கு பதில் சொல்லு. அப்படி இல்லை, மோடி வந்த பிறகு ஜனநாயக செடி வளர்ந்து பூத்து குலுங்கி காய் கனி அப்படின்னு கொடுத்து சொல்லி ஏதாவதுட்டு அப்ப பார்த்துக்கலாம். அது ஓகே. எதிர் கருத்து வைக்கிற அதை விட்டு யாரு இவர்கள்? நீ என்ன பெரிய புடுங்கியா நீ அவரை பார்த்து கேட்கறதுக்கு? அதனால இப்படிலாம் கேட்காதீங்க. கோபம் வருது இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அமைதியா அடக்கமா அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள். இப்படி அநியாயமாக பேசிக்கொண்டு தெரியாதீர்கள். மக்களே புரிஞ்சுக்கணும், ஒன்னே ஒண்ணுதான், நோ பிஜேபி. சிந்தனையில இருக்க அழிச்சு எடுங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, பிஜேபிக்கு போடுற ஓட்டம் பிஜேபிக்கு தான், அதிமுகவுக்கு போடுற ஓட்டம் பிஜேபிக்கு தான். இந்த தினகரன் அவருக்கு போடுற ஓட்டு குக்கர்ல போட்டிருந்தாலும் அது பிஜேபிக்கு தான். இந்த விஜய்க்கு போடுற ஓட்டும் பிஜேபிக்கு தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவன் வெறும் அதாவதுட்டு இவங்களையாவது புண்ணாக்குன்னு சொல்லலாம், அது என்னன்னு சொல்றது? குப்பை. அந்த குப்பைக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய மாண்பை கெடுத்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிகில் இருக்குதான் சொல்றேன். ஏன் வரல கடலூருக்கு? ஏன் போல? மதுரை நாளைக்கு இல்ல போல வரல. அப்ப ஏன் பர்மிஷன் வாங்கின? சைதப்பட்டார் முதல்ல ஏதோ கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவருக்கு பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு. அப்படியே அவர் சைக்கிள் ஓட்டாரு. அப்படி ஒரு சைக்கிள் விட்டு அப்படி ஒரு ரவுண்டு வராராம். என்னடா அது, பைத்தியக்காரங்களா நீங்களா, இல்ல லூசுங்களா? அங்க மக்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க, இறங்கி நான் சைக்கிள்ல போறேன் அப்படின்ற. ஏதாவது வெயில நிக்கிறான் அவனும். போயிட்டு அரசியலை பேசுவியா? அதை விட்டு சைக்கிள்ல போயிட்டு ஏஐல பல்கலைக்கழகத்தை அனுப்புறாரு. இவர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்தா. இவர் அறிவுல அது என்னன்னே தெரியாது. ஏஐ அது ஒழுங்கா படிச்சானா என்னன்னு தெரியல. 10 நிமிஷம் பேசுனா 5 நிமிஷம் காகிதத்தை படிக்கிறாங்க. பிட் அடிச்சு பாஸ் பண்ணியிருப்பார் போல அவரு. அதே இன்னும் தொடருது சினிமா மாதிரியே. அதான் அஸ்டன் இறக்கூட்ட அது இன்னொரு தடவை படிச்சு காட்டு, அது காட்டு, அது காய்த்த காட்டு, வச்சு எடுக்கலாமா ஷார்ட் சார், இன்னொரு ஷார்ட் சார் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வளர்த்தது. இதுங்க கிட்டலாம் நாடு போச்சுன்னா என்ன ஆகுன்றதை பாருங்க. சொந்த குடும்பத்தை கூட அன்போடு பண்போடு அரவணைக்க தெரியாத ஒருவன், என் அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன், என் அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன், என் பொண்ணுக்கு கடன் கொடுத்தேன், கொடுக்குறாங்க கணக்கு. நான் இருந்தேன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸரை கேட்டிருப்பேன், எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்குறீங்களே, வட்டி வருவாயை காட்டலையே விஜய், அதை ஃபில்அப் பண்ணி கொண்டு வாங்க. இவ்வளோ கடனுக்கு வருஷம் வருஷம் எவ்வளோ வட்டி வந்தது அந்த கணக்கு எடுத்தாந்து காட்டுங்க, இல்லாட்டி கோர்ட்டில் எவனை போட்டானோ உன் கதை கந்தல் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பேன்.
கடன் கொடுத்தாரான். நான் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன், கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அது வேற விஷயம். கடன் கொடுத்தேன். அப்போ வட்டி கணக்கு சொல்லு. இவனை எல்லாம் அந்த நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய சில அறிவியலிகள், அவ்வளோதான், ஒரு மயக்கம் ஏதோ ஒன்று, அவங்களெல்லாம் தட்டி இதெல்லாம் பண்ணுங்க. இவனுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு, வேற ஒன்றுமே கிடையாது. கூட நிற்கிறவ பாருங்க, நிர்மல் குமார், அருண் ராஜ், ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, இவங்க எல்லாம் அந்த கும்பல் தான். உஷார். மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.